Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு நம்ம panandpots சேனல்ல ஒரு டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போறோங்க. நம்ம கல்யாண வீட்ல எல்லாம் சாப்பிடுற மாதிரியான சேனக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து சேனக்கிழங்கு சாப்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சேனக்கிழங்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கடினமான தோல் இருக்கும். அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் மீடியமா இருக்கணும். ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப கனமாவும் நம்ம நறுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம வேக வைக்க போறோம் தனியா. அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்க்கிறேன். இப்போ இந்த கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ இது வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம இந்த சாப்ஸ் செய்யறதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு இங்கே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லாட்டி 4 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பட்டை சேர்த்தா போதும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்தா போதும். அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். மிளகு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம நைஸான பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கிழங்கும் நல்லா வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வெந்த கிழங்கு எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை விட்டு உங்களுக்கு கிழங்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த சாப் செய்கிறப்போ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா சூடான எண்ணெயில் இந்த நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சேனக்கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வேக வச்சுருக்க எல்லா கிழங்கையுமே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 நிமிஷம் பக்கம் நான் வந்து வறுத்துருக்கேன். ஸோ இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா கிழங்கையுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சாப் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கலாம். இப்போ சாப் செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்க போகிறோங்க. கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து பாதி வதங்கிட்டு இருக்கப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் நல்லா உங்களுக்கு போகணும். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததை வந்து ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி கூடயே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா கிழங்குல ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகணும். சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கிழங்கை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா உங்களுக்கு திக்காகி வந்துருச்சு. தொக்கு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நல்லா எண்ணெய்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கிழங்கு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து பிரட்டி விட்டுருங்க. அந்த மசாலா கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்று கலக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் பக்கம் இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள், தேங்காவே நல்லா இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் வந்து இந்த கிழங்கோடு நம்ம சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சேனக்கிழங்கு சாப்ஸ் நம்மளுக்கு தயாராகிடும். நல்லா மட்டும் இதை ரோஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் சேனக்கிழங்கு சாப்ஸ் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.